நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பெண்ணாகம் தருமபுரி. நான் உங்கள் நண்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கான இன்வெர்ட்டர் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பழசு இன்வெர்ட்டர் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டோம். அது கொஞ்சம் அவசரமானதுனால பழைய காயில் இருந்தது. பழைய காயில் வந்து எல்லாம் வெந்துருச்சு. அது வெந்துட்டு பின்னாடி அதை ஆல்ட்ரு பண்ணி புது காயில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து முந்தின பதிவில் பார்த்தீங்க அந்த புது காயில் ரெடி பண்ணுற வாங்கி அந்த வீடியோ போட்டிருந்தோம். இந்த புது காயில் தான் இது. இந்த புது காயில் வந்து இதிலிருந்து போர்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் இதில் இருந்தது. இதில் இருந்த போர்டெலாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போயிடுச்சு. பாருங்கள் இங்கே பீஸ் போயிடுது. இதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, இதேமாதிரி ஹாஸ்பிட்டலும் போயிடுச்சு. அதுக்காக என்ன பண்ணுறோம், புதுசாக காயில் ரெடி பண்ணி போர்டு புதுசாக போட்டு காயிலும் புதுசாக போட போகிறோம். போர்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த போர்டு இப்போ ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இந்த போர்டு எடுத்துகிட்டு இந்த போர்டு ஆல்ட்ரு பண்ண போகிறோம். காயில் வந்து பார்த்திங்கன்னா புது காயில், பழைய காயில் வந்து வைண்டிங் ஆல்ட்ரு ஆகிடுச்சு. அதை போயிட்டு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த போர்டும் ப்ளஸ் இந்த இன்வெர்ட்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனோட வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அதேமாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இன்வெர்ட்டர் வேணுனாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆர்டர் சொல்லி தான் சுற்றுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து ஏசி 240 அது மாதிரி மெத்தடு. இது வந்து ரெண்டும் யூஸ் பண்ண 220, இது சென்டர் எடுத்துகிட்டு இது யூஸ் பண்ணால் 240 வரும். அது மாதிரி வரும். அதுக்காக வைண்டிங் பண்ணது இது ஏசிக்காக. இன்னொரு காயில் இருக்குது, அது வந்து டிசிக்கு வைண்டிங் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அது அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி பஸ்ஸுலேருந்து 24லேருந்து ஏசி யூஸ் பண்ணுறது. ஏசிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ காயில் வைண்டிங் பண்ணிட்டோம். இந்த போர்டு வந்து ஃபால்ட்டு, இந்த போர்டை மாற்றிடலாம். இந்த போர்டை மாற்றிட்டு இந்த புது போர்டு ரெடி பண்ணணும். அந்த புது போர்டு போட்டு ஒரு செட் ரெடி பண்ணணும். அதை வந்து ரெடி பண்ணி இப்போ கஸ்டமருக்கு கொடுத்துடணும். அதுக்காக ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வீடியோ போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயில் வந்து இன்புட் காயில் எடுத்தாச்சு. இது வந்து 2 போட்டாச்சு. இது டைரெக்டாக ப்ளஸ் போயிடும். இது வந்து மைனஸ் வரும். இது வந்து இதுலேயும் வந்து 2 மைனஸ் வரும். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் சிங்க் பிளேட் 2லேயும் டாப் பண்ணிட்டு இது வந்து டைரெக்டாக ப்ளஸ் போயிடும். இதுக்கு வந்து மைனஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் டைரெக்டாக இந்த இடத்துல மைனஸ் போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் போயிடும், இந்த இடத்துல மைனஸ் போயிடும். அதுக்காக இப்போ ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இது ஒரு போர்டு, அது இல்லாத இன்னொரு இன்வெர்ட்டர் இருக்குது. ரெண்டுமே போட்டுடலாம். உங்களுக்கு இது மாதிரி இது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். பழசு வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இது போர்டு ப்ளஸ் காயில் எல்லாம் வச்சு ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏசி 24 to 240 ஏசியாக வரும். பாருங்கள், இதுக்கு ஏசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பர்சனலாக கெப்பாசிட்டர்லாம் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பவர் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ளக் போடுறான். இதே ஒர்க் ஆகுது. இந்த போர்டு ஒர்க் ஆகுது. இது வந்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸு அவுட்புட் பவர் செக்ஷன் 600 வாட்ஸு. இப்போ பாருங்கள், இந்த செட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வாட்ஸ் வந்துடும். இது வந்து ஒர்க் ஆகுது. அதுலேயே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது ஒன்று முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 24 டிசிலேருந்து 250 டிசி ஏசி கன்வெர்ட்ரு. இது வந்து ஒரு போர்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த காயில் ஒன்று அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இந்த காயில் ஒன்று இருக்குது. இந்த காயிலும் ரெடி பண்ணணும். இது வந்து கேபினெட் பார்த்தோன்னா இங்கே இருந்து இது பழைய காயில் போர்டு வந்து போர்டு கொஞ்சம் ஃபால்ட்டு, அதுவும் சர்வீஸ் பண்ணிட்டேன். இந்த போர்டு தான் ரெடி பண்ணேன். அந்த போர்டுக்கும் இந்த காயிலுக்கு மேட்ச் ஆகலை. அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய போர்டு வந்து சர்வீஸ் பண்ணி மாட்டியாச்சு. இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு போர்டு சர்வீஸ் பண்ணணும், ப்ளஸ் இது வந்து ஃபிட்டிங் பண்ணணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. பாருங்கள், நான் டிசி ஒயர் பாருங்கள் 24 வோல்ட் டிசி ஆகுது. சின்ன ஒயர் போட்டு தான் செக் பண்ணுறேன். ஏன்னா இதனால் லைன் ட்ராப் ஆனால் இது வந்து ஹீட் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை சர்வீஸ்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 to 30 இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணது 24லேருந்து 240 வர மாதிரி. இது வந்து 24லேருந்து 28 அது மாதிரி காயில் வைண்டிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் புது போர்டு 2 வாங்கியிருந்தேன். அது போர்டுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலை. போர்டு வந்து இந்த ஹீட் சிங்க் பிளேட் வந்து ஹீட் ஆகிறதுனால என்ன பண்ணால் பழைய போர்டு வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டேன். பழைய போர்டு சர்வீஸ் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் இது ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ டிசி வோல்ட்டு எத்தனை வருதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஏசி வந்து 35 வருது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா 35 அப்படியே வருது.
35க்கு 35, அதாவது 28லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. 35 வருது. இப்போ ஏசி வந்து 35னா டிசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 அந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ வந்து இது செக் பண்ணிவிட்டோம். இது வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது வந்து காயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன் பண்ணி, ஏன்னா அது சர்வீஸ் பண்ணதுனால இது ஆன் பண்ணி செக் பண்ணேன். ஓகேவா ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுதுன்றதுனால செக் பண்ணேன். புது போர்டு தான் போட்டிருந்தேன். புது போர்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது புது போர்டு இதுக்கும் மேட்ச் ஆகலை. ஃபஸ்ட்டே கஸ்டமர்கிட்ட பேசி வந்து பார்த்திங்கன்னா புது போர்டு வாங்கிட்டு இருந்தேன். பாருங்கள், இதுதான் புது போர்டு. புதுசு பார்த்திங்கன்னா இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இந்த டயோடு ப்ளஸ் இந்த ரெசிஸ்டர் ரெண்டுமே ஹீட் ஏறுது. இந்த 2 ஹீட் ஏறுறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஹீட் சிங் பிளேட்டு பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போய்ட்டுருக்கு, ஒன்றும் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உடனே ஹீட் ஆகுது. அதுக்கு இது ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது என்னன்னு எனக்கு ஃபால்ட்டு தெரியல, அதனால் பழசு சர்வீஸ் பண்ணியாச்சு. நீ கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இதுமாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்வெர்ட்டர் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த லோ பட்ஜெட்டெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஹை பட்ஜெட்டு தான், சரிங்களா. கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் சொல்கிறாங்க ஒரு மாதிரி கிடைக்குதுன்னு, அது நான் சொல்ல வரேன். நம்ம செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 28028 15 ஆம்பியருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 28028 15 ஆம்பியர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசி 35 வாட்ஸ் வருது. டிசி வந்து பார்த்திங்கன்னா அது டிசி பண்ணிங்கன்னா 45-50 அந்த ரேஞ்சில் வந்து நிற்கும், அப்படி நிற்கும். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். அவங்க கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த போர்டு இருந்துச்சு. காயில் வந்து காயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டாக இருந்துச்சு. காயில் வந்து ரீவைண்டிங் கொடுத்துருந்தோம். அந்த பழைய காயில் கொடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பழைய காயில் கொடுத்துட்டு அது அமௌண்ட் எடுத்துன்னு புது காயில் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த புது காயில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துருந்தோம். இப்போ வந்து இது ரெண்டுமே ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இது ஒன்று ஃபிட்டிங் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 250 அது மாதிரி வரும். 240-250 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 35-030 தான் சுற்றணுங்க. இது போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வருது. இந்த போர்டு போட்டால் உங்களுக்கு கம்மியாக வருது. அவங்க சுற்றும்போது அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன். இந்த போர்டு அவங்க கம்பெனி, இந்த போர்டும் இந்த காயிலும் ஒரே கம்பெனி, அது சுற்றும்போது கொஞ்சம் மேட்சிங்காக மாறுது, அவ்வளோதான், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இப்போ லோடு இது கொடுத்து ஏற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 35 கொஞ்சம் கம்மியாகும், கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து ரெடி பண்ணிட்டோம். இது கஸ்டமர் கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSCRD யூடியூப் சேனல் பயனாக இன்னும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.